பாஸ் இன்னைக்கு நான் வேலைக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும். ஒய்ஃபும் பிள்ளைங்களும் போய் வேலை எடுத்து விடணும். சரி பாஸ், ஓகே. பா ஒரு 50 இருந்தா கொடுங்கப்பா, முடி டை அடிக்கணும். என்னாச்சு? முடி நல்லா தானே இருக்குது. இல்லப்பா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் அடிக்கிறாங்க, அதனால நான் ஸ்டைலா அடிச்சுக்கலானே. சரி சரி சரி. இருந்தாலும் என்ன செய்யறது, இந்தா இப்படி. ஆனா அதெல்லாம் வேணாம்ப்பா, முடிஞ்சாக்கா இது முடி நல்லா தானப்பா இருக்கு. இல்லப்பா, பையனுங்க எல்லாம் அடிக்கிறாங்க, அப்ப நான் அடிக்கலன்னா அப்புறம் விளைப்பாங்க. அதான் அதுவா, நானும் கண்டதை போட்டேன். இப்ப வருந்துற மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இப்ப எல்லாத்துக்கும் மருந்து வந்துருச்சுப்பா. சரிப்பா, தேங்க்ஸ்ப்பா, பாய். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேற காத்திருக்காங்க, வேற வெளியே வேற கிளம்பணும். முடி வேற கொடூரமா இருக்கலாம். ஜெல் வைக்கலாம், முடி ரொம்ப கேவலமா தான் இருக்கு. சரி, ஜெல் வச்சிரும். அப்பா, ஜெல்ல நல்லா பிதுக்கி இதெல்லாம் தலைக்கு போட்டாதான் மூஞ்சியே அழகா இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு பாருங்க எப்படி இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து மண்டையில பூசி முடி அப்பதான் ஸ்டைலோவா இருக்கும். பாருங்க, இதுக்கப்புறம் எப்படி அழகா போற மட்டும் பாருங்க. இப்பதான் மூஞ்சி அடிச்சமா இருக்கு. இந்த முடியோட பொண்ணை எத்தனை பொண்ணுங்க மடங்க போதோ. சரி வா போவோம். பாப்பா வேலைக்கு இந்த மோட்டர்ல போதே தலைவலியா இருக்கு. இந்த ஹெல்மெட் வேற அன்னாடிக்கும் போட்டு பாதி முடி கொட்டி போயிருதுப்பா. கூட சீக்கிரம் காடி வாங்கணும், இல்லைன்னா சொட்ட மண்டை தான். ஒவ்வொரு விஷயமும் நம்மக்கிட்ட இருக்கிறப்ப அதோட அருமை தெரியாதுங்க. அது இல்லாதப்ப தான் நம்ம நினச்சி வருதுவோம்.